சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்துல விஜய் அவர்கள் முன்னெடுத்து பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் நெறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிருந்தாலும், அவர் வந்து மதம் ரீதியான விஷயங்கள பண்றாரு அப்படிங்கிற ஒரு கான்ட்ரோவர்ஷியலும் வந்திருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் அத சார். அது நான் சொல்றது என்னன்னா, அந்த ஆ ஃபங்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. ஹிந்துசம். சமத்துவம்னு பேரே வச்சுட்டாங்க. இண்டூஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து அவரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால, உடனே அது அப்படியே அந்த சாயத்த அப்படியே பூசிடுறாங்க. அப்படி இல்ல. அப்படின்றவர் எதுக்கு இத பண்ணணும்? சர்ச்சைன்னு ஒண்ணு வரும். வம்புன்னு ஒண்ணு பேசுவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் பண்றாருன்னா, அது வந்து தப்பாவா இருக்கும்? இல்லையே! நியாயமா கடவுளுக்கு செய்றது அது. எல்லா கடவுளும் ஒண்ணு தான் நம்ம நெனைக்கிறோம். ஜாதி, மத பேதம் இன்றி தான் நம்ம எல்லாரும் தாவேக்கால ஒரு குடும்பமா இருக்கோம். ஒண்ணா இருக்கும். அது மோதி இருக்கும்போது பேசுறவங்க பேசிட்டு தான் செய்வாங்க. அப்ப நீங்க நல்லது பண்ணாலும் குற்றம் சொல்லுவோம். ம். நம்ம வந்து நல்லது பண்ணலைன்னாலும் குற்றம் சொல்லுவோம். இதனால தான் வந்து இதுக்கு தான் சொல்றேன். இது ஏன்னா, பேசுறவங்க பேசிட்டு அத நம்ம ஃபுல் நம்ம எடுத்துக்கவே தேவையில்ல. அடுத்து அடுத்து வர ஃபங்ஷன்ஸ்ல வந்து ஒண்ணு ஒண்ணா ப்ரூவ் ஆகும். நமக்கு அவ்வளோதான் டைம். இன்னொருத்தர் என்ன கேட்டாங்க, "தீபாவளி ஏன் கொண்டாடல? பொங்கல் கேட்டிருந்தாங்க வருது." சார். அதுவும் கேட்பாங்க, "பொங்கல் ஏன் கொண்டாடல?" அப்படி கிடையாதுங்க. அந்த சிச்சுவேஷன் மைண்டுக்கு எல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபங்ஷன்லயே ஏகப்பட்ட தீபாவளி இருக்கு, ஏகப்பட்ட பொங்கல் இருக்கு. பொங்கல். அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து கிறிஸ்டியன் ஃபங்ஷன் அப்படின்னு அவங்க வந்து முத்திரை குத்திட்டாங்க. இன்னொன்னுமே பேச இன்னொன்னுமே கேட்டிருந்தாங்க சார். இப்ப அந்த நிகழ்ச்சியில 1000லேருந்து 1500 பேர் வரைக்கும் தான் உள்ள வர முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் டோக்கன் குடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 1500 பேர் மட்டும் தான் ஓட்டு போடணுமா? நாங்கலாம் உங்களுக்கு ஓட்டு போட வேணாமா? அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. இது என்னடா புதுசா இல்ல. இருக்கு? அது கேட்கறது யாரு? ஒரு சில பேர் அப்படி வச்சுக்கலாம் சார். ஒரு சில பேருன்னு வச்சுக்கலாம். இல்ல விஜய் சார் மேல அதிக அன்பு கொண்டவர்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு உள்ள ஓகே. இடம் கிடைக்கலன்னு கூட ம், இருக்கலாம். ம், பட் அவங்க ஒண்ணே ஒண்ணு யோசிக்கணும். ம். இந்த மாரி நம்ம பேசி, இந்த மாரி பண்ணதுனால தாங்க கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு.